புத்தகங்கள் அறிவை ஏந்திச் செல்லக்கூடிய ஏவுகணைகளுக்கு ஒப்பானவை. இந்த ஏவுகணைகள் அழிவை தராது, அறிவை மட்டுமே தரக்கூடியது. அதனால் இந்த ஏவுகணை பல்வேறு விதமான ஏவுகணைகளால் அழிவு ஏற்படும். ஆனால் அறிவை உண்டாக்கக்கூடிய இந்த ஏவுகணை ஆகிய புத்தகத்தினால், இந்த ஏவுகணை என்று சொல்லுகின்ற பொழுது அறிவுக்கும் அறியாமைக்கும் போர் ஏற்படுகின்ற பொழுது ஏவக்கூடிய ஏவுகணை. அதனால் இதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த ஏவுகணையாகிய புத்தகத்தை வாழ்க்கையில் வாசித்து, பல்வேறு விதமான புத்தகங்களை வாழ்க்கையில் சரியாக தேர்ந்தெடுத்து வாசித்து வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும். வாழ்க்கையில் உயர வேண்டுமா? நூல்களை வாசியுங்கள். அறிஞர் அண்ணா முதலில் நூலகத்திற்கு செல்வார், கடைசி ஆளாக திரும்புவாராம். அதனால தான் அவர் அறிஞர் அண்ணா என்ற பெயருடையவராக திகழ்ந்தார். தி வேர்ல்ட் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ ரீட். ஆம், இந்த உலகமே சிறந்த வாசிப்பாளர்களால் தான் இருக்கின்றது. எ புக் இஸ் அ ட்ரீம் தட் யூ ஹோல்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் என்று கூறுவார்கள். இந்த புத்தகம் நம்முடைய கனவினை நிறைவேற்ற தகுந்ததாக, நம்முடைய கனவுகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக இருப்பது எது என்று சொன்னால் புத்தகம். அதனால் எந்த காலத்திலும் ஒரு புத்தகத்தை எடுத்து எதிர்பார்ப்போடு திறந்து ஆதாயத்தோடு அந்த புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும். அப்படி படித்து முடித்து மூடக்கூடிய அந்த ஒரு புத்தகம் தான் நல்ல புத்தகம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அதற்கு முன்னால் பல நல்ல புத்தகங்களை வாசியுங்கள், தேர்ந்தெடுத்து படியுங்கள். பள்ளி காலத்தில் நாளிதழ்களை வாசியுங்கள், கல்லூரி காலத்தில் ஓய்வு நேரத்திற்காவது நூல்களை வாசியுங்கள். அதற்கு பின்னர் நீங்கள் பணிக்கு சேர்ந்த பின்னர் பல்வேறு விதமான நூல்களை தேர்ந்தெடுத்து படியுங்கள். உங்களுடைய சந்ததியினருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். நான் இன்றைய காலகட்டத்தில் சென்ற வாரத்தில் நான் படித்த ஒரு சிறந்த நூல் யூமா வாசுகி என்பவர் எழுதின சிரிக்கும் ஆப்பிள் பேசும் திராட்சை என்ற ஒரு நூல். மிகச்சிறந்த புத்தகம். இந்த நூலைத்தான் இப்பொழுது நான் வாசித்தேன். இந்த நூலைத்தான் நான் வாசிக்க முடிந்தது. இந்த நூல் யூமா வாசுகியினுடைய உலக நாடோடி கதைகள் மொழிபெயர்ப்பு நூல். மிகச்சிறந்த ஒரு நூல். அந்த ஒவ்வொரு கதையும் நம்முடைய குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லக்கூடிய கதைகள். அவசியம் இந்த கதையை எடுத்து சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த நீதியினை எடுத்து சொல்லக்கூடிய கதைகள். சிறு கதைகள் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கின்றன. இதில் 50 கதைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டைச் சேர்ந்த சிறுகதைகள். பல்கேரியா, ரஷ்யா, லெமோரியா ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. ரஷ்யா, வட அமெரிக்கா, பாலினேஷியா, இத்தாலி, சைனா, ரஷ்யா என்று உக்ரைன் என்று பல்வேறு விதமான நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த தேர்ந்த கதைகள். அந்த